வணக்கம் டிபிகே டாக்ஸ். சூப்பர் சிங்கர் 11லே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சூப்பர் சிங்கர்னா அது சரண்ராஜா அவர்கள் தான். ஏன்னா இந்த சூப்பர் சிங்கர் 11ல் முறையாக இசை கற்றுக்காமையே சூப்பர் சிங்கர் இறுதிப் போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றவர் தான் சரண்ராஜா அவர்கள். தஞ்சாவூரில் இருக்க மேலே குறுக்கப்பட்டுன்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் சரண்ராஜா அவர்கள். இவரோட இயற்பெயர் சரண். அப்பா அம்மா 2 பேருமே கூலி விவசாயி. ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சரண் அவர்கள் பள்ளி கல்லூரி படிப்புலாம் தஞ்சாவூரில் தான் படிச்சிருக்காரு. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே அப்பா அம்மாவுக்கு நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு இவர் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுவும் ஹோட்டலில் வேலை செய்கிறது, மூட்டை தூக்குறதுன்னு இந்த மாதிரி வேலை செஞ்சு தன்னோட காலேஜ் ஃபீஸையும் கட்டிகிட்டு இருந்திருக்காரு சரண் அவர்கள். சரண் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளையராஜா தான் அவருக்கு எல்லாமே. அவரோட குரு மட்டும் இல்லை, அவரோட வாழ்க்கையே இளையராஜா தான்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இதனால தான் சூப்பர் சிங்கர்லேயே ஜட்ஜஸ்லாம் சேர்ந்து இவருக்கு ராஜான்ற பட்டத்தையும் கொடுத்து சரண் ராஜான்னு இவரோட பெயரையுமே மாற்றினாங்க. அந்தளவுக்கு இளையராஜா மட்டும்தான் என்னோட எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு சரண் ராஜா அவர்கள். சரண் ராஜா அவர்கள் சூப்பர் சிங்கர் இறுதிப் போட்டியில் ராஜபாட் ரங்கத்துறை மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடினப்போ நான் பாடகர் மட்டும் இல்லை, நான் ஒரு நடிகர்னு நிரூபிச்சிருந்தார் சரண்ராஜா அவர்கள். மிஸ்கினே, நீ சிவாஜியே நேரில் கொண்டு வந்துட்ட, இந்தளவுக்கு நீ நடிப்பன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட கையில் இருந்த வாட்சையே கழட்டி கொடுத்து கிஃப்டாக கொடுத்துருந்தாரு சரண்ராஜா அவர்களுக்கு மிஸ்கின் அவர்கள். சரண்ராஜா அவரோட ஆசை கனவு எல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பாவோட ஆசையான தமிழ் பேராசிரியர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசையும். அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும். அதே போல் நான் ஒரு பின்னணி பாடகர் ஆகணும், அதுவும் என்னோடய ஆசை. இதே போல் நான் முறையாக இனி இசையும் கற்றுக்க போகிறேன், அதுவும் என்னோடய ஆசைன்னு சொல்லியிருக்காரு சரண்ராஜா அவர்கள். சூப்பர் சிங்கரில் சரண்ராஜா அவரோட பாட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.